கேக்குது சார். ஆ, எப்படி இருக்கு? சொல்லுங்க சாமி. சாமி டைட்டா ஏங்க, பிடிச்சி கிடக்குது. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் ஐயா. ம். மதியம் கொஞ்சம் அந்த லெமன் போட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு குடிச்சேன். சரி. கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் டயர்டா வணக்கம். அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. ஆமா அப்படி எலுமிச்சம் போட்டு இறக்கி விட்டீங்கன்னா அந்த விஷத்தை கீழே இறக்கி விடுறது. இந்த டயர்டுங்கிறது என்னன்னா ஒண்ணும் இல்ல, அந்த கீழே இருக்கிற விஷம் மேல எழுந்து அந்த மயக்கத்தை உருவாக்கும். அந்த விஷத்தை நம்ம கீழே இறக்கி விடுறோம். அதான் விஷயமே. அதை இறக்கி விட்டு போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் அந்த ஜீரணீருக்கும் வேலை குறைச்சிடறோம். ஜீரணீருக்கும் நம்ம வேலை குறைச்சிடறோம். அப்புறம் மேல் எழுந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இறப்பிக்கு இறக்கி விடுறோம். இறப்பிக்கு இறக்கி விட்டோம்னா அது கீழே போயிடும். அது எலுமிச்சம்பழத்தையும் தண்ணி கொஞ்சம் சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு, தேன் போட்டு சாப்பிடும் பொழுது அது கீழே போயிடும். பழையபடி நம்ம ஜீரணீருக்கு வேலை குறைச்சிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதனால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 5 நாள். சொல்லுங்க. ஐயா ஐயா யாருக்கு ஐயா? இல்ல இவருக்கு ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ். லெமன் சாப்பிடலாமா சாமி? லெமன் லெமன் சாப்பிடலாம். லெமன் சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? எப்படி இருக்கு இன்னைக்கு? அதான் பிடிச்சதா டைட்டா பிடிச்சாமி இருக்குது. கிர்ன்னு பிடிச்சிருச்சா? ஆமா சாமி, பயங்கரமா பிடிச்சி இழுக்குது. ஏன்னா நடக்க முடியாம பண்ணிருச்சா? இல்ல நடக்க முடியாம இல்ல, நடக்க முடியுது. ஆனா இருந்தாலும் வந்து பிடிப்பு பயங்கரமா இருக்குது. எந்த இடத்துல பிடிக்குது? அந்த படம் எடுத்து அனுப்புங்களா? கிர்ன்னு அந்த கல்லு மாதிரி பிடிச்சிருக்கா? கல்லு மாதிரி பிடிச்சிருக்குது. கல்லு பார்த்தா அந்த படம் எடுத்து அனுப்புங்க. படத்துல சரி சார், போட்டோ எடுத்து அனுப்புங்க. இன்னொரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது ஏதோ ஒண்ணு இருக்குது, மொத்தத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால உங்களுக்கு வேற என்ன சைடு எஃபெக்ட்? அது பிடிச்சிருக்கு வேற என்ன? அதனால உங்களுக்கு மற்ற உபாதைகள் என்ன? அதை தவிர வேற அவ்வளவுதான். அதுதான் உபாதையா இருக்குது. அது இருக்கட்டும். கால் வீக்கம் எப்படி இருக்கு? கால் வீக்கம் இடம் மாறி இருக்கா ஜெயபிரகாஷ்? இடம் மாறல ஐயா, அப்படிதான் இருக்கு. எடை பாத்தீங்களா இன்னைக்கு? எடை பார்த்தேன் ஐயா. ஒரு 800 கிராம் குறைஞ்சிருக்கு ஐயா. சரி. மொத்தத்துக்கு 2400 தாண்டிடுச்சா? 2500. அந்த பழைய விஷம் 2500 போயிருக்கா? 2600 போயிருக்கா? பழைய விஷயம் 2600, இது ஒரு 800 கிராம் ஐயா. மொத்தம் பாத்தீங்கன்னா 3400 கம்மியா இருக்கு ஐயா. அப்ப இது உங்களுக்கு என்ன வயசு? 39 வயசு ஐயா. 40 வருஷமா இருக்கிற விஷம் வெளியே போயிருக்கு. இது 40 ஆண்டு விஷம். இது இது 40 ஆண்டா உள்ள இருக்கிற விஷம். இந்த ஜெயபிரகாஷ் இருக்காப்லீங்களா? இப்ப இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த டயாலிசிஸ் பண்ண சொல்றாப்ல இல்லையா? யார் புதுசா? அவங்க பேர் என்ன? நான் தயாளன் தாங்க. ரைட்டா, தயாளன். சரி. குரல் ஒரு மாதிரி இருந்தது. குரல் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தெரியுது. குரல் உடஞ்சு வித்தியாசம் மாதிரி தெரியுது. அதான் பார்த்தேன். ஆமாங்க, இப்ப கொஞ்சம் அந்த சரீரம் அதுதான் நான் பாருங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன். ரைட்டு. ஆமா, அவரு 5 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க ஐயா. அதான் விஷயம். புரியுதா? ஆமாங்க. இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு என்னங்கிறாங்க? அது என்னவா இருந்திருக்கும்? நிச்சயமா 50, 60 கிலோ இருந்திருக்கும். 60 கிலோ ஐயா. அவ்வளவுதான் இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உடம்பு அழுகி 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 கரைச்சு வெளியேற்றுதுங்க. என்னது? உடம்பு என்ன பண்ணும்னா அழுகி போனது அது யாருக்குமே புரியாது. அது உடம்பு தனக்கு வேண்டாதது வெளியேற்றுதுங்க. வேண்டாதது இப்ப என்ன பண்றான்னா வெளியேற்றுறது எடை குறையும் சொல்லிட்டு அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாம்மா. அறிவு கட்ட முண்டம். எந்த முண்டம்? இந்த உடம்பு வந்து உணவு பழக்கத்தினால் இயங்கவில்லை, அது உயிரால் இயங்குதுன்னு உனக்கு தெரியாது. இவ உணவு பழக்கத்துல இயங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற யாரு? இந்த பன்றிகள். ஆகாரம், இந்த 3 வேளை ஆகாரம் திங்கன்ற இந்த ஊதாரிகள், உபச்சாரிகள், சாதாரண உணவு திங்கிறவன். அங்கதான் நமக்கு பிரச்சனையே வருது. அங்கதான் நமக்கு பிரச்சனையே வருது. அவன் தானே நம்மள சாகடிக்கிறத.
இப்ப நம்ம முன்னேற்றத்தை தடை ஆமாங்க ஐயா. செய்யறான் இல்லையா? அது அவன் நம்மள எப்படி தடை செய்ய முடியும்? இப்ப நாம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? வெங்கடேசன் கண்டுபிடிச்சாச்சு கொண்டு. இதுக்கு வந்து சயின்ஸ். இன்னைக்கு கூட என் பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு கூட இங்கிலாந்துல பேசியிருக்கேன். அவங்க அடுத்த ஸ்டெப் எதாவது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிங்க் எல்லாம் அங்க பாக்குறாங்க. அவங்க நான் சொன்னேன் அங்க அங்க ஒரு சிகேடிக்கு மட்டும் $50,000 இல்லாம அங்க $50,000 சாதாரண விஷயம் இல்லை. சிகேடி ட்ரீட்மெண்ட் $50,000. அமெரிக்காவுல ம். அமெரிக்காவுல அமெரிக்காவுல 100க்கு 3 பேத்துக்கு சிகேடி இருக்குதுங்கிறான். இந்த சரி 10க்கு 3 பேத்துக்கு. ஆமா ஐயா. அங்க ரொம்ப அதிகம் அங்க. கொடூரங்க ஐயா. நான் இப்ப சமீபத்துல தான் படிச்சேன். 2 வருஷம் முன்னாடியே படிச்சேன். என்னடா இவ்வளவு நோயாளி பூரா பண்ணிக்கிறீங்கிறானுங்க. அவனுங்க காலையில ஒரு 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 வேளை உணவே 3 கிலோ சாப்பிடுவானுங்க ஐயா. ஒரு வேளை உணவே 3 3 கிலோ. கிலோ சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 3 தடவை சாப்பிட்டா என்னங்க 10 கிலோ. அது அப்படியே புழுக்கியா மாதிரி புழுகா மாதிரி உள்ள நிக்குங்க. எதுவுமே அவனுக்கு வேலை செய்யாது. ம். அவனுங்களை அப்புறம் என்ன அவனுக்கு வந்து தோல்வி. அதே மாதிரி யூகேலயும் இப்படியேதான். அதாவது நான் 50 வயசு தாண்டணும் பூரா சுகர் அல்லது சிகேடி இந்த 2 தான் இருக்கு அமெரிக்காவோட இங்கிலாந்துலையும். கொடூரம். நம்ம அவனதான் தப்பிக்கிறோம். இந்- அதனால அவர் என்ன கேட்கறாரு இந்தியா தயாளன்? இந்தியாவிலயும் அதிகமா வந்துச்சு ஐயா இப்போ. ஆமாங்க, அதே நீங்களே சொல்றீங்களா, வீதிக்கு வீதி டயாலிசிஸ் சென்டர் வந்தாச்சு. என்ன டயாலிசிஸ்? அப்ப ஆமாங்க. சக்கரை நோய் மருத்துவமனை இருந்தது, இப்ப டயாலிசிஸ் சென்டரே வந்துருச்சு. என்னது? ம். டயாலிசிஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ண வச்சுட்டாங்க இப்போ. பீடி சிகரெட் கடை மாதிரி வந்துடும், இந்த டீ கடை மாதிரி வந்துடும். ஒவ்வொரு ஏரியாலையும் இல்லையா ஆ, இந்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லையா, ஆ. அங்க வந்து இப்ப சுகரு, பிரஷரு, டயாலிசிஸ் வந்து மாத்திரையே கொடுக்குறாங்க. வீடு வீடா போய் பண்ணிட்டு. ஏன்னா இந்த கல்வி சாமி தெரியாது இல்லையாப்பா. சாமி நமக்கு உடம்பு அடிக்கடி புல் அரிக்கிற மாதிரியே இருக்கு சாமி. ஆ, புல்லரிக்குதா? அது என்ன சாமி புல் அரிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி ரோமக்கல் அப்படியே எந்திரிச்சு நிக்குது ஒரு மாதிரி. ம். சரி. அது அப்ப இந்த ஏதாவது உள்ள ஏதாவது பண்ணும். நீங்க என்ன இப்ப பெரும்பாலும் திரவ பயிற்சியில் தானே இருக்கிறீங்க பெரும்பாலும். ஆமா சாமி. அதுலயே போடுங்க, என்னதுன்னு பாப்பா. எடை குறைஞ்சி இருக்குதா உங்களுக்கு ஏதாவது? ஆமா சாமி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஒரு கிலோக்குள்ள இறங்குது ஏறுது. 1 கிலோ 500 கிராம் இறங்குது ஏறுது. அது மாதிரி அதுக்குள்ளே இருக்கு. 64.5 இருக்குது. அதான் நீங்க வேணா முருங்கைக்கீரை பண்ணி பாருங்க. முருங்கைக்கீரை அப்புறம் பீட்ரூட், முருங்கைக்கீரை, பீட்ரூட்டு, சுரக்காய் இதுல எல்லாம் வந்து அந்த சுத்தப்படுத்துற தன்மையை சில அப்படி சொல்றானுங்க. பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் இருக்குங்கிறாங்க. அது இருக்கட்டும். ஆனா இருக்குலே கீரை வந்து கீரையில சிறப்பான கீரை முருங்கைக்கீரை தான். சரி சாமி. ஓகே சாமி. அதனாலதான் வெளிநாடு ஏற்றுமதி பண்றானுங்க. ஆப்பிரிக்கால பூரா இதெல்லாம் சாப்பிடுறானுங்க. ஆப்பிரிக்கால வந்து ஏதாவது பிரச்சனைனா முருங்கைக்கீரை தான் கொடுக்குறானுங்க அங்க. முருங்கைக்கீரை. சரி சார். அது முருங்கான்னு அவன் முருங்கானே பேர் வச்சுட்டான். நம்ம ஊர் பேர் அப்படியே அங்க வச்சிருக்காங்க, முருங்கா. ஆமா முருங்கானே பேர். நீங்க போட்டு பாருங்க, ஆப்பிரிக்கால முருங்கான்னு போட்டு நம்ம நாட்டுல இருந்து எடுத்துட்டு போனதுதான். அது எப்படியே வந்துட்டு போட்டோம். ஆமா. 2வது நல்ல வேலை செய்யுது. முருங்கா பொடி எல்லாம் தயார் பண்ணி இங்க இருந்து அனுப்புறாங்களே நிறைய. ஆமா. இது ஒரு வியாபாரமா பண்றாங்க. அது வேற. அதாவதுங்க இது மதிப்பு. அது என்னமோ பண்ணிட்டு போறானுங்க. முதல்ல என்ன மூலத்துக்காக சாப்பிட வேணும்? நம்ம நோக்கம் வந்து பரிணாமத்தை கையில் எடுக்கிறோம். நம்ம நோக்கம் வந்து பரிணாமத்துல கையில் எடுத்து நம்ம மருத்துவராக மாறுறோம். அதான் விஷயமே. இப்ப பாருங்க, இது பரவும் பாருங்க. அதனாலதான் நான் ஆங்கிலத்திலே டைட்டில் போடுறேன். எவனாச்சும் மாட்டே உடைக்கணுங்கிறதுக்காக இதை பண்றேன் நான். அதனாலதான் வந்து கூகுள் ஜெமினிக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். கூகுள் ஜெமினி எனக்கு தொகுத்து கொடுக்குது. யாரும் செய்யாத வேலை இது அப்படின்னு சொல்லுது. யாரும் செய்யாத வேலை நானே புரிஞ்சுக்கிறேன். இது இப்படியெல்லாம் இருக்குமா? ஒரே நேரத்துல அதை வந்து 32 அதாவது இந்த சிகேடின்னு வந்துட்டாவ கிட்டத்தட்ட 18 வகையான சைட் எஃபெக்ட் உருவாங்குறான். என்னது 18 படிச்சு பார்த்தேன் நானு. கூகுள்ல போய் சைட் எஃபெக்ட்னு போட்டு பாருங்க, அல்லது சிகேடி அப்சர்வேஷன் போடுங்க. சிகேடி அப்சர்வேஷன்னா சிகேடியை பத்தி தகவல் உள்வாங்கிறது. நீ அப்போ சிகேடி அப்சர்வேஷன் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 16, 17, 18 வகையான சைட் எஃபெக்ட் உருவாகுதுங்கிறான். ரத்தமே மலமா மாறிடுங்கய்யா. பேசுறது கேக்குதுங்களா? ஏதோ பிரச்சனை. ரைட். ஐயா நான் பேசுறது கேக்குது ஐயா? நீங்க பேசுறது கேக்குது.
சரி சரி சரி. இது வெறும் வாய்ஸ் தான் இருக்குது, இதுக்கு என்ன தகராறு பண்ணுதா என்னன்னு தெரியலையா. சரி பரவாயில்ல. என்னது வந்து நெட் நல்லா தான் இருக்குது. நான் வந்து தனியா கேபிள் தானே போட்டிருக்கேன், நல்லா இருக்கு. ஃபைபர் கேபிள தனியா போட்டேன், நல்லா தான் இருக்கு. சரி. அதனால அதனால நம்ம ஒன்றும் அது நம்ம நம்ம வந்து அஹ், நம்ம நாம வந்து மூலிகை நம்புறது இல்ல, அப்புறம் வந்து மருந்து மாத்திரைகள் நம்புறது இல்ல, அப்புறம் வந்து மாத்திரைகளை நம்புறது இல்ல. நம்ம பரிணாமத்தை சக்தியை நாம எடுத்துக்கிறோம், அதுதான் அங்க விஷயமே. அது இதை பேர் அட்டமா சித்தின்னு பேரு. அட்டமா சித்தினா அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க, அட்டமா யோகம்னு சொல்லுவாங்க. அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகத்துல 2வது படி நியமம்னு பேரு. 2வது படி நியமம். நியமம் செய்தோம்னா 3வது படி ஆசனம் தேவையில்லை. 4வது படி காற்றிலேயே வாழ்ற மாதிரி. இப்ப நம்ம காற்றுல வாழ்றோம் இல்லையா, அதுதான். இப்படி காற்றுல வாழ்ந்துட்டாவே இந்த உடம்பு அட்டாங்க சித்திக்கு அது தயாராகிக்குது. சித்தின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? வசப்படுத்துதல் அர்த்தம். சித்திகள் கைகூடுன்னு சொல்றாங்க இல்லையா, சித்திகள். சித்திகள்னா சித்திகளை ஐயா சித்திகள் தானே ஐயா? அதான் சித்திகள்னா சில வகையான ஆற்றல், சில வகையான ஆற்றல், சில வகையான பவர். ஆற்றல். இது அடிப்படை. அட்டமாசித்துக்கு அடிப்படையே இந்த ஜீரநீர் நிறுத்தி பழகிறது தான். இப்ப நம்ம இலக்கு என்ன? ஆரோக்கியம் தான். இப்ப முதல் இலக்கு ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியத்தை வசியப்படுத்துறோம். ஆரோக்கியத்தை எப்படி நியூட்ரல் ஆச்சு? இப்போ இப்ப ஏதோ இப்ப சிகேடின்னு சொல்றீங்க, 5 வருஷமா பாடுபட்டு 5 வருஷமா எவ்வளவு வேதனை, அது எத்தனை லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க? ஆமா ஐயா, ஒரு எப்படியும் எப்போ ஒரு 20க்கு மேல செலவு பண்ணிருக்கேன் ஐயா. என்ன ஆச்சு? இன்னும் 10 வருஷம் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? இனிமே உடம்பு தாங்க மாட்டேங்குது. இனிமே எல்லா இடத்துலயும் கிழிச்சு எடுத்துட்டான் அந்த ஆப்ஷன்ஸ்க்காக, டயாலிசிஸ்க்காக. இங்கேயாவது அப்படின்னா இந்தியால வந்து கிட்னி சுத்தப்படுத்துறது ஏதோ ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கலாமே. அமெரிக்காவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $40,000 வந்து $50,000 வேணுங்க சும்மா. அதாவது ட்ரீட்மெண்ட்னு ஆரம்பிச்சதால $50,000, அரைக்கு 1 கோடி. என்னது? அவ்வளவுதான். 1 கோடிங்கிறது அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவன் 1 வருஷம் 6 மாசம் சேலரி தானே. அங்க வந்து எல்லாரும் $8,000 $7,000 சம்பாதிக்கிறவன் தானே. அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் புடிங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எல்லாம் அந்த மாதிரிதான் செய்ன்னு செஞ்சிடறானுங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணுமே இருக்காது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கான்? அவனும் இதே மாதிரி போட்டுட்டு போடான்ருவான். அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன செய்ய போறான்? அதேதான் அவங்க செய்ய போறாங்க. வரிசையில் நிக்கணும். இடம் கிடைக்காது இல்ல. எப்படியும் அடிச்சு புடிச்சு இப்ப நிறைய கொஞ்சம் ட்ரஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அப்படியே போயிட்டு இருக்காரு இப்ப கொஞ்சம். அது வேற இருக்குதா? ட்ரஸ்ட் வேறயா? ஆமா ஆமாங்க ஐயா. இந்த ரோட்டரி கிளப் இருக்கு இல்லீங்களா, நிறைய இடத்துல டயக்னோஸ்டிக் சென்டர் வச்சுட்டாங்க இப்ப அவங்க. இலவசமா பண்றானுங்களா? மெடிசின் மட்டும் வாங்கி கொடுத்தேன். டயாலிசிஸ் இலவசம் ஐயா. அது என்ன மெடிசினுக்கு எவ்வளவு, டயாலிசிஸ்க்கு எவ்வளவு? டயாலிசிஸ் ஃப்ரீ தான். மெடிசனுக்கு மட்டும் அந்த பிளட் இன்ஜெக்ஷன் ஒன்னு எரிப்ரோட்டின் சொல்லிட்டு அது ஒரு $300. அதுக்கப்புறம் அயன் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அது ஒரு $300 வாங்கி கொடுத்தேன் ஐயா ஒரு டயாலிசிஸ் அப்பயும். முந்தியெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போட்டானுங்க. இப்ப எப்படி வாரத்துக்கு ஒரு நாளா? அப்படிதான் வாரத்துக்கு. ஆமா 2 நாளைக்கு ஒரு வாரம். ரொம்ப முடியாத இருக்குங்க வாரத்துக்கு 3 தடவை ஐயா. அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து ஆஸ்பத்திரியே கதியா கிடக்கணும். எங்கேயும் 48 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஓடிடணும் இல்லையா? ஆமா ஐயா, வெளியில எங்கேயும் போக முடியாது. நம்ம நினைச்சா வெயில் நாள்ல கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிச்சா பிரச்சனை, நடக்க முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். ஃபுட்டும் சரியா எடுக்க முடியாது, வாமிட்டிங், அதான் தலைவலி, அந்த மாதிரி 18 காரணங்கள். கொடுமை பிரஷர் குறையாது. அது 18 காரணங்கள். அதை வேணா அனுப்புறேன் பாருங்களேன். பிரஷர் அதிகமாயிடும், அப்படி இருந்தா லோ ஆயிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் பாத்துக்கிற வரைக்கும் ஐயா, அவங்க வீட்டு பெட்ல இருக்கிற மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கையவே இருக்கிறாங்க. எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் இருந்தாங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன்.
எந்த ஒரு நிம்மதியும் கிடையாது. அவங்க ஹாஸ்பிட்டல்ல வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல், வீட்டுக்கு வந்தாலும் ஹாஸ்பிட்டல் தான். அப்படியேதான் அவங்க லாஸ்ட்ல காலம் ஆறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே டயாலிசிஸ் மெஷின் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு சிஸ்டர் தனியா போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து பண்ணி விட்டு போயினே இருப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கொடுமடா. சரி, இருக்கட்டும். அதெல்லாம் ப்ராப்ளம். அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்றோம். அது பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்றான். பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஜீரண நிறுத்தி பழகுதல். அது பரிணாமத்தில் கை வைக்கிறோம். அதனாலதான் இது 7ஆம் அறிவுன்னு சொல்றான். பரிணாமத்துல கை வைக்கிறோம். அது தேவையற்றது. ஒட்டுக்குடல் எப்படி தேவையற்றதோ நமக்கு ஜீரண நீர் தேவையற்றது. அதுதான் எங்க விஷயமே. ஜீரணத்து தேவையற்றதுதான் நாம என்ன பண்றோம், உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கிறோம். உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கிறப்போ ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் பித்தமா மாறி, கசப்பா மாறி, சளியா மாறி, நச்சுத்தன்மையா மாறி, மருந்து மாத்திரையா மாறி. அது மட்டும் இல்ல, நீங்க மருந்து மாத்திரை கொடுத்து தேங்கறதுக்கு முன்னாடியே உங்க உணவே விஷமா மாறிடுது. என்னது? உணவே விஷமா மாறிடுது. அதுதான் பிரச்சனை. அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு இவன் விஷம் கொடுக்குறான். எந்த விஷம்? வெளியிருந்து கொடுக்குறான். எதுக்கு? என்ன தெரியுமா அர்த்தம்? விஷத்துக்கு விஷம் கொடுக்குறேங்கிறான். சரி, விஷத்துக்கு விஷம் கொடுத்தாச்சு. அந்த விஷத்தை எப்படி எடுப்ப? அது தெரியாது. விஷம் தான் அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்களே மாசம் மாசம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க விஷத்தை எடுக்கிறீங்க. அதான் எடுத்த உடனே நான் 3.5 கிலோ குறைஞ்சிருக்கு இல்லையா 5 நாள்லயே இவ்வளவு வேகத்துல. அப்ப அந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு தள்ளி, எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சு உடனடியே வெளியேற்றுதுங்க. என்னது? உடனடியே அது வெளியேறதுக்கு ரெடியா இருக்க, நம்ம ஏத்துறதுக்கு முடியல. வெளியே தெரிஞ்சா தானே. இதுக்கு முன்ன ஒரு 4 கிலோ கம்மியா இருக்கு ஐயா. இதுக்கு முன்னாடியே ஒரு 4 கிலோ கம்மியா இருக்கு. உங்க டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி. ஓ, அதுல வேற 4 கிலோ குறைஞ்சிருக்கீங்க. அப்ப ரைட். ஆமா, 45 44 கிலோ அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டயட் ஒரு 12 நாள் ஃபாலோ பண்ணதுக்கு வந்து அதுல ஒரு 4 கிலோ கம்மி ஆயிடுச்சு எனக்கு. அப்ப லேசான முன்னேற்றம் கிடைச்சிருக்குமே. முன்னேற்றம் கிடைச்சது. எங்க விட மாட்டேங்கிறானுங்களே அவனுங்க. வா வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு டயாலிசிஸ் பண்றப்போ ஃபுட் லோ பிரஷர் ஆயிடும். அது இருக்கட்டும். அது சரி. அது அவனுடைய ஐயா ஒரு கொஸ்டின். ஒரு ஜெயபிரகாஷ் மிஷின் போட்டுக்கிறீங்களா? கையில கழுத்துல மிஷின் போட்டுக்கிறாங்களா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா, அது நிறைய டைம் போட்டு நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ செஸ்ட்ல போட்டிருக்காங்க ஐயா ஒரு பெர்ம் கத்தீட்ரல் ஒண்ணு. அது போட்டு ஒரு 4 மாசம் ஆகுது ஐயா. கையில மட்டுமே 5 பிஸ்டலா போட்டு 5மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எல்லாம் 6 மாசம் 1 வருஷம் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. அது ஐயா கிட்ட வந்து பாத்துட்டு அது ரிமூவ் பண்றதுக்கு ஒரு வழி பண்ணீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியே எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாகும் உடம்பு. ஐயா கிட்ட அறிவுரை கேளு. இல்ல, அது நல்லா அதே கழட்டு கொடுக்குறேன். இல்ல, பிரஷர் எல்லாம் குறைஞ்சி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அதே கழட்டுரும். அதே கலர் அதை உள்ள வச்சுக்கிறாங்க. இது தனியா வச்சிருக்காங்க. அது டாக்டர் கிட்ட போனாதான் ஐயா எடுக்க முடியும். இத அது பாக்கலாம். நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்து அதான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது டியூப் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஹார்ட்ல இருந்து வர ஒரு மெயின் ஆர்டரி லைன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க ஐயா. ஓ, நேரடியா இதயத்துக்குள்ளேயே அந்த இதய குழாய்க்குள்ளே போகுது, ரத்த குழாய்க்கே போயிருது இல்லையா? ஆமாங்க ஐயா. ஏன்னா எல்லா இடத்தையும் நிறைய பண்ணி ஆபரேஷன் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இப்போ இங்க செஸ்ட்லயே போட்டிருக்காங்க டைரக்டா. சரி, இது எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க பாருங்களேன். ஆமாங்க ஐயா. அது ஐயாவுடைய அறிவுரையை வச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிமூவ் பண்ணலாம். நல்லாக இப்ப இந்த விஷம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம பிளட் பிரஷர் இருக்கு இல்லைங்களா? பிளட் பிரஷர் அந்த இது கெமிக்கல் ரிப்போர்ட் நாம அதுக்கு தனியா விக்குது. லிவர் 600 ரூபாய்க்கு விக்குதுல, அதை வாங்கி நீங்க செக் பண்ணிருங்க. அதை வாங்கி செக் பண்ணிக்கிறேன் ஐயா. ஆமா, எங்கேயும் போகாதீங்க, பிரைவேட்டுக்கு போகாதீங்க. பிரைவேட்டுக்கு இப்ப ஜெயபிரகாஷ் இப்ப டயாலிசிஸ் பண்றீங்களா? இப்ப இல்லைங்க ஐயா, நிறுத்திட்டேன் ஐயா. நான் இப்ப ஐயா கிட்ட கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்ட்டாரு. சரி, நம்ம டயட் தான் ஃபாலோ பண்றோம்ல, கொஞ்சம் அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இப்படிமா அதெல்லாம் பாத்துக்கலாம். உடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு பயங்கர கான்பிடென்ட். எனக்கு ஐயாவோட சப்போர்ட் பண்ணும்போது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இனிமே போற மாதிரி ஐடியா இல்ல. அங்க போனாலே நம்மள வந்து மாத்திருவானுங்க.
உள்ள. ஆமாம், அதுக்குதான் சொல்றது. ஐயா ஐயா நீங்க எப்பவுமே போன்ல கூட ஐயா கூட கான்டாக்ட்ல இருங்க. உங்களுக்கு இருக்கிற இதுக்கு எவ்வளவு நேரத்துக்குன்னா ம். கூப்பிடுங்க. ஐயா எழுவாரு. உங்களுக்கு எதனா இத டவுட்னா கேளுங்க. இத விட்ட ஒரு வழி இல்ல. இத விட்டா இதுதான் ஃபைனல். இது வாழ்ந்தா ஆமா. வாழணும், வீழ்ந்தா வீழ்ந்துடணும், அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டு தான் நான் இதுல இது பண்ணேன். எனக்கு ஐடியாவே இல்லை இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு எனக்கு. அங்க தப்பிக்கவே ஆ, முடியாத. அந்த உணவு பழக்கத்தை நிறுத்துறதே தெரியாது இல்லையா? அதான் அந்த பிரச்சனையே. ம். அந்த புலன்களை என்ன இப்ப நீங்க புலன்களை தாண்டிட்டீங்க இல்லையா? புலன்களை தாண்டி 5 நாள் நிக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆ. ஐயா. அப்புறம் அதுக்கான வேலையை உடம்பு செய்யுமே நான் இல்லையா? அதுக்கான வேதியியல் மாற்றத்தை நாங்க நடத்தமே இல்லையா? 10 நாள் நான் உங்களுடைய இது கேட்டு கேட்டு 10 நாள் இருந்துட்டேன் நானு. ஆ. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கொஞ்சம் டயர்ட்னஸ் இந்த இந்த திரும்ப முன்ன இருந்த மாதிரியே கால் வீக்கம் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அவர் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் திரும்ப ஒரு வாரம் போயிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கால் வீக்கம் ஏன் வந்துச்சு? கால் வீக்கம் ஏன் வந்துச்சு சொல்லுங்க. அதுதான் என்னன்னு தெரியல எனக்கு. அது உடம்ப எங்கேயுமே மாத்திக்கிட்டே இருக்குங்க. அப்ப கால் வீக்கம் பண்ணா உங்களுக்கு என்ன? கால் வீக்கம் வந்தா உங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வந்து சொல்லுங்க. மயக்கம் வந்துச்சா, கிரீப் வந்தா, சோறு வந்ததா, சாப்பிட முடியாம இருந்ததா, என்ன நடக்கும்? எதுவுமே இல்ல, சும்மா அது வீக்கம் வருது போகுது. அதனால உங்களுக்கு என்ன பக்க விளைவு வந்துச்சு? அதனால எதுவும் வரல. அந்த கிருகிருப்பு கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. அதுக்குதான் இந்த விஷத்தை இறக்கி விடுறோம். நம்ம அதுக்குதான் எலுமிச்சை பழத்தையும் தண்ணியும் போட்டு இறக்கி விடுறோம். புரியுதா? அது இறக்கி விடுறோம். புரியுதா? இறக்கி விடுற இப்ப விஷம் வந்து இப்ப உள்ளுக்கிற விஷம் ஃபுட் வேஸ்ட் வந்து இப்ப 3.5 கிலோ போயிருக்குது. 3.5 கிலோ போறதுக்கு சாதாரண யாருனாலும் எடுக்க முடியாது. மரத்தினுடைய போயிருக்கு. எனக்கு ஒரு லெமன் வாங்கி தரீங்களா? அதுதான் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல பேசுறதுக்கு. ஐயோ நீ இப்போ இப்படி ஆயிடுச்சு, நீ டயாலிசிஸ் பண்ணாம தான் இப்படி ஆகி போச்சு, உடம்பு இதுவாகினா அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துறப்ப என்ன ஆகும்? நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு தோணுது. எனக்கு ஒரு கான்பிடென்டான ஒரு இது இல்ல, சப்போர்ட் இல்ல. அதனாலதான் நான் திரும்பவும் அந்த 1 வீக் போய் பண்ணிட்டு திரும்ப சரி ஐயாண்ட போயிட்டு எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்துட்டேன் ஐயா. இதுதான் இது பரிணாம அறிவியல். ஆமா இது வேணும்னா முருங்கை மாடு கீழே வந்துட்டு மேல போலாம். இது ஒண்ணு சாதாரண விஷயம்தான். இது ஒண்ணு இது ஒரு சாதாரண விஷயம்தான். இயற்கையில் இருக்கிற முறைதான் இது, வேற ஒண்ணும் இல்ல. மற்றவங்களுக்கு இது தெரியாதே தவிர எங்களுக்கு இது வேணுங்க. எல்லா நோயும் நல்லாகும் போது இது என்னது? இது ஒரு நோயே அல்ல, உணவு பழக்கத்தினால் வந்த கேடு, அவ்வளவுதான். என்னது? உணவு பழக்கத்தினால் வந்த கேடு. நீ அவ்வளவுதான். நீ மாவை தின்ன கேடு வந்துருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. கீரை தின்றது கேடு வந்திருக்காது. யாருதான் கீரை திங்கிறாங்க? எல்லாம் மாவும் கறியும் திங்கிறாங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் மாவையும் கறியும் தின்னு விட்டு அப்புறம் ஆரோக்கியத்தை கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? இயற்கையில அது மாவும் கறியும் ஆரோக்கியமே கிடையாதுங்கிறது இயற்கை ரகசியம். சரி, அது தின்ன ஆரோக்கியமா இருக்கணுமே. ஆரோக்கியம்னு எங்க ஆரோக்கியம் இயற்கையில தானே இருக்கு, உணவில் இல்லையே. சரி, இப்ப 6வது நாள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வந்து 6 நாள் ஆகுதா? 5 முடிச்சிருச்சா? ஆமாங்க ஐயா, இன்னைக்கு 5 முடியுது ஐயா. நாளைக்கு 6க்கு விளையாட்டுங்களா? 6. 5 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 5 நாள்ல என்னென்ன, இதுக்கு முன்னாடி 5 நாள்ல என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? அதனுடைய சைடு எஃபெக்ட் இப்ப என்னென்ன சைடு எஃபெக்ட் குறைஞ்சிருக்கு? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 18-19 சைடு எஃபெக்ட் இருக்கும். அதுல எது குறைஞ்சிருக்கு? தூக்கம் ஒழுங்கா வருது பாருங்க. தூக்கமே உங்களுக்கு வராது. யாருக்கு? சக்கரை நோயாளிகளுக்கும். ஏன்னா கணக்கணப்பாயிருக்கு. பிரஷர் பயங்கரமாய் மண்டை வெடிக்கும். என்னது? பிரஷர் வந்தாவே தூக்கம் எங்க வரும்? ஆமா, பிரஷர் கம்மியானா மட்டும்தான். அதுதான் டேப்லெட் குடுக்குறானுங்களே. டேப்லெட் போட்ட உடனே கம்மியாயிடுச்சுன்னா அது விட்டுருங்க. அது விடுங்க ஐயா. அது அவன் சொல்றதை விடுங்க. இந்த எத்தனையோ அது 18 பிரச்சனையா இருக்குது. சாவை பத்தி பயம் வருமே, அது ஒண்ணு இருக்கு. கேட்கறான் முடிச்சாரு. சைடு எஃபெக்ட் எத்தனையோ இருந்து போட்டுங்க. இவன் புதுசு எப்ப என்ன ஆகும்னு தெரியாது ஐயா. எப்ப போகன்றது அத சொல்லுங்க. இதுதான் அந்த பயம். ஒரு நிமிஷம் அதை நினைச்சுதான் வாழணும்னு இருக்க முடியும். ஐயோ பயம். அது என்ன நடக்கும்னா ஏங்க, இவர் 5 வருஷத்துல 5 வருஷமா டயாலிசிஸ் போறாரு. மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு 2ன்னு வச்சா கூட மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 2 வாரத்துக்கு 2 8ன்னு வச்சுக்கலாம். 12 8 96 100ன்னு வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு 500 தடவை பண்ணியிருக்காரு. நிச்சயமா
வேற எவனும் தாக்கு பிடிக்க முடியாது. அவன் 3 தடவை ஆமா 3 மாசத்துல 4 மாசத்துல செத்து போனவங்கள இருக்கான். ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க எல்லாம் இவர் சொல்றது எனக்கே நான் நம்பவும் முடியல. இவர் நம்ப 5 முடியல வருஷமா பாருங்க. 500 செஞ்சுக்கிறாங்க. டயாலிசிஸ் இது வரைக்கும் ஆ, 500 டயாலிசிஸ் ஆ, ஆ. 15 இடத்துல மாத்தி இருக்காங்க. ஏன்னா 15 இடத்துல கடைசியில் இதயத்துக்கு போயிட்டானுங்க. இப்ப இதய விட்டா சரி, ஆ, இதயம் தான் நேரடியா, இதை விட்டா வேற எங்க? எனக்கு எங்க எங்க இல்ல எங்க இல்ல சொந்தக்கார இரு இரு பையன் இரு ஒரு ஒருத்தன், நிமிஷம். எங்க நான் அடுத்த ஃப்ரெண்டுங்கெல்லாம். கேள்வி. ஆ, ஜெயபிரகாஷ், நீங்க அப்புறம் சொல்லுங்க. ஜெயபிரகாஷ் இப்ப இதயத்துக்கு போயிட்டானுங்க. இதயத்துக்கு சரி இப்ப போயிட்டு எத்தனை நாளைக்கு இதயத்துக்கு கொடுத்துட்டே இருப்பானுங்க. இப்ப இதைட்ட வேற எங்க இருக்கு? வேற எதுவுமே இல்லை. நுரையீரல் அதுல வேலை செய்யாது. இது கடைசி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றானுங்க ஐயா, பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு ஒண்ணு இருக்கு ஐயா, வயிற்றுல போடுறான்றானுங்க. ஆமா, அது கீழே அது அப்டம்ல கொடுமை. போடுவாங்க, வயிற்றுல. ஆமா இருக்குது. அந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணீங்கன்னா அது வீட்லயே போட்டுக்கலாம். அது ஒரு தண்ணி மாதிரி கொடுப்பாங்களாம், அது பாட்டில்ல. அது போட்டு ஒரு 1 hour கழிச்சு திரும்ப இறக்கி விட்டுற மாதிரியே. அது சொல்றானுங்க. அந்த லாஸ்ட் இதெல்லாம் ஆப்ஷன் என்ன கொடுமை கொடுமை கொடுமையா இதெல்லாம். இது நம்ம உன்னைய புரிஞ்சு காட்டி பேசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தா நாமளும் குருட்டு முண்டங்கள் மாதிரி தான் இருந்திருப்போம். ஆமாங்க ஆமாங்க. இப்படித்தானே இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்ப இந்த 5 நாள்ல உங்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் குறைஞ்சிருக்கு அதை மட்டும் சொல்லி நிறைய நேரமாச்சு. இரவு 8 மணிக்கு பேசிக்கலாம். இந்த 5 நாள்ல நீங்க இதுக்கு முன்னாடி அனுபவிச்ச துன்பகத்துல இருந்து லைட்டா உடம்பு வந்து லைட் ஆயிடுச்சு. நல்ல தூக்கம் வருது. அந்த மலம் போகுது, முட்டி வலி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதான் பாடி கொஞ்சம் லைட் வெயிட் ஆன மாதிரி இருக்கு. அதுதான். மத்தபடி கொஞ்சம் ஒரு சில டைம்ல இந்த டயர்ட்னஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்போதைக்கு தான் நம்ம அந்த லெமன் எடுத்துக்கிறோம். அப்படியே நம்ம பெட் ரெஸ்ட்லயே இருக்கிறதுனால அப்படியே ஒண்ணும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கேன் ஐயா. அப்படின்னா இவனுக்கு சொல்லக்கூடிய எந்த பாதிப்புல இருந்து நீங்க மெல்ல மெல்ல மீண்டு வர்றீங்க இல்ல, அப்படிதானே? ஆமாங்க ஐயா. அங்க உள்ள போனோம்னா நம்மள வச்சு செஞ்சிருவானுங்க அவனுங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரம். அது நான் எப்படியோ உங்க இது பார்த்துட்டு நான் பெரிய விஷயம் வந்தது அதுல இருந்து. சரி சரி பாப்போம், நாளைக்கு பாப்போம். நாளைக்கு எலுமிச்சை மட்டும் போடுங்க. நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி நம்ம சுவையா செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். சரியா? மறுபடியும் நான் பேசலாம். சரிங்க, நன்றிங்க. இவர் என்ன சொல்ல வந்தாரு? எந்த ஊர் ஐயா அவரு? நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சிக்கோட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? அது பக்கத்துல ஒரு தொரப்பாடின் கிராமம் ஐயா. இல்ல விழுப்புரம் தான் தெரியும், அது பக்கத்தெல்லாம் தெரியாது, அதுக்காக கேட்டுக்கணும். செஞ்சி பக்கத்துல ஐயா. நானு தொரப்பாடின் கிராமம். செஞ்சி தெரியும், செஞ்சிக்கோட்டை தெரியும். ஆமா, வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்ச இடம் தான் அதெல்லாம். ஆமாய்யா. சரி வேலூர் கோட்டைன்னு ஒண்ணு இருக்குது, செஞ்சிக்கோட்டைன்னு ஒண்ணு இருக்குது. வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டையில இருந்து செஞ்சிக்கோட்டைக்கு இது ராஜாதி சிங் வந்து கட்டினாரு அப்படின்றது ஒரு வரலாறு ஐயா. அதான் வேலூர் கோட்டை நான் நேர்லயே முன்னாடியே இருக்கேன். அப்போ போறப்ப பாத்துட்டே போலாம். நான் போயிருக்கேன். என்னமோ வெங்கடேசன் என்னமோ சொல்ல வந்தாரு இல்லையா? வெங்கடேசன் இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. அதையா இவரு டயாலிசிஸ் பண்ணிருக்கிற 5 வருஷமா எனக்கே அவர் சொல்றது என்னால நம்ப முடியலன்னு. ஏன்னா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கு மேல இல்ல, வாழ்ந்ததே இல்ல. பெரிய பணக்காரங்க, பணத்துக்கு ஒண்ணும் குறையில அவங்களுக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம், ஆனா அவங்க முடியல ஐயா. எனக்கு ஒரு 3 வருஷம் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலைங்க ஐயா. யூரின் ஃப்ளோ நல்லா இருந்தது. டயாலிசிஸே பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போவோம். அப்பயும் விட மாட்டானுங்க அவனுங்க. இந்த தொடையில ஒரு டைம் போட்டு பிளட்டே நிக்கல. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்ப பிளட் ஏத்துவானுங்க ஒரு சைடு பிளட்டுக்கு இதுவாயிட்டே இருக்கும். ரொம்ப இதுவாயிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த 2 இயர்ஸா தான் ரொம்ப சிக் ஆயிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தேன், வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் நடுவுல நானு. எனக்கு சுகர் இருக்கும் போதுல எனக்கு பென்சில் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் டாக்டருக்கு எனக்கு கம்பல் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை போனால நான் அது எப்பயுமே எனக்கு தேவையே இல்லை. நான் இருந்தாலும் இப்படியே இருக்கிறேன், போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கு நான் சாகர வரைக்கும் எடுத்து தான் இருக்கணும். அது வானான்னு நான் சுமார் முறை அவாய்ட் பண்ணி வந்தேன். நான் அதுதான் தப்பு பண்ணிட்டேன். உள்ள போகாம இருந்ததாலே நான் சரி பண்ணி இருப்பேன் போல. உள்ள போய் அந்த பிளட் அவங்க உறிஞ்சி எடுத்துடுறானுங்க அவனுங்க. அப்படியே ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். 4 மணி நேரம் ஆயிடும். அவங்க வருமானத்துக்கு அவங்க எல்லாம்
கண்டினியூவா வருமானம் வரதுக்காக தேடுறாங்க. ஒரு மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக இல்ல. சுகர் பேஷண்ட வாழ வைக்கணுன்ற எண்ணமே கிடையாது சுகர் டாக்டர். ஆமாங்கய்யா. சுகரு, பிபி, இந்த கிட்னி டிசீஸ் இதெல்லாம் இப்ப சாதாரணமா தெருவுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க ஐயா. பிசினஸ் நல்ல பிசினஸ். ஆமாங்கய்யா. இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு, அதாவது பிசினஸா மாறிடுது, அதெல்லாம் ரைட் தான். ஆனால் இது விஷயம் என்னன்னா, அந்த மருந்துல சிக்கிட்டா அவன் எமனுங்கிறதான் விஷயமே. ஆமாயா, இயற்கை சட்டம். அடிமைத்தனம். அந்த இயற்கை சட்டத்தையே நம்ம எழுதியாச்சு. இயற்கை சட்டத்துல எப்ப நீங்க உணவு பழக்கத்தை நிறுத்தாம, ஜீரண நீர் நிறுத்தாம நீ தின்னுட்டே இருந்தீங்கன்னா ரத்தம் அசுத்தமாயிட்டே இருக்கு. அதாவது நீங்க தான் யமன். என்னது? அவன் யமன் கிடையாது, முதல் நீங்க தான் யமன். சாப்பாட்டு ராமன் நீங்க தான் யமன். நீ டாக்டர் ரெண்டாவது யமன், முதல் நீ நோயாளியே மாறிட்டீங்களே, இப்ப நீங்க தானே யமன். முதல் நீங்க முதல் யமனுங்க. நீ மனிதன் தான் முதல் யமனா மாறுறான். ஒருத்தருக்கு அவரே யமன். ஒரு மனிதனுக்கு சாப்பிடுறதுனால தானே நம்ம நோய வர வச்சுக்கிறோம். ஏன் நீங்க மருத்துவத்துக்கு போறீங்கன்னா நீங்க கெட்டு போன கருத்து நான் விட்டு போறீங்க. அப்படி யார் காரணம்? காரணம். அப்ப உங்களை திருத்தி பணம் இருக்குதுன்னு சாப்பிடுறது அதிகமாயிடுச்சு. ஓகே, நன்றி. சந்திப்போம். நன்றிங்க ஐயா.